வெறி நாயை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நல்ல நாய்க்கும் வெறி நாய்க்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும்? வெறி நாய் வந்து வாலாட்டாது. ஆரம்ப நிலையில் தான் வாலாட்டும். அந்த பைத்தியம் அந்த வெறி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா வாலாட்டாது. அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடும்போது தலையை ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதோடய வாயிலேருந்து ஒரு லேசாக ஒரு ஜொல் வரும். அந்த வாயெல்லாம் பகுதியெல்லாம் அந்த சண்டை போட்டு அது இது கொஞ்சம் வீங்கின மாதிரி லைட்டாக ஒரு இது இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, அது எதிரில் எது வந்தாலும் கடிக்கும். ஆரம்ப நிலையில் வந்து நாய்களை மட்டும் கடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். எந்த நாய் வந்தாலும் கடிக்கும். அந்த நாய்க்கிட்ட போய் நிற்கும். ஏதோ பழகுற மாதிரி தெரியும், டப்புன்னு போட்டு கடிக்கும். அப்படியே கடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்க அந்த நாய் அடுத்த ஸ்டேஜ், அது ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் என்ன செய்யும்னா, எதிரில் மனிதர்கள் நாய் எது வந்தாலும் கடிக்க ஆரம்பிச்சிடும். இது 2வது ஸ்டேஜ். கடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கம்பை வச்சு அடித்தா கூட அந்த கம்பையும் கடிக்கும். அதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. தண்ணியை பார்த்தா மட்டும் பயப்படும், தண்ணியை பார்த்தா ஓடும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக அது வெறி நாய் தான். அந்த மாதிரி வெறி நாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக 1913க்கு ஃபோன் பண்ணுங்கள். 1913 ஃபோன் பண்ணிங்கன்னா, இது சென்னைக்கான நம்பர் தான். 1913க்கு ஃபோன் பண்ணுங்கள். 1913க்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஏரியா ஜோனல் ஆஃபீஸரோட நம்பரை கேளுங்க. அவங்க அந்த ஜோனல் ஆஃபீஸர் நம்பர் தருவாங்க. அந்த ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு யார்கிட்ட மறுபடியும் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் உடனடியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வாரக்கணக்கிலாகவும் அதுக்குள்ளே எவ்வளோ தொலை முடியுமோ அந்த நாய் நிறைய பேரை கடிச்சிட்டு ஒரு ஸ்டேஜில் தானாகவே இறந்துடும். இதுதான் வெறி நாய்க்கான தகவல். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.